und family. Every day, day to day work and family. ஸோ கான் என்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு தான் இருக்கு இதுல. So was masked Khan ordnance CD photos den Jackson Zoo. So இந்த சென்டென்ஸ் வந்து என்ன போட்டோன்னு இங்க போடணும், போட்டோ நம்பர். கான் கேட் இன் தி மென்சா. மென்சானா ஒகாபுலரி யார் படிக்கிறது இல்லையா? தயவுசெய்து ஒகாபுலரி படிங்க, படிச்சாதான் மீனிங்ஸ் தெரியும், சரிங்களா? So Khan gate in the mensana, Khan goes to the canteen. Mensana canteen. எந்த பிக்சர்? பி. அவ்வளோதான், இதெல்லாம் யோசிக்கவே வேணாம் இல்லைங்களா? Khan trips to marry. Khan meets Mary. Day. Super. Er fährt in die Uni. Er fährt in die Uni. Yes, good. Khan duscht. Duscht அப்படின்னா தெரியலல்ல, ஷவர். ஏ. ஸோ ஒன்று ஜெர்மனில் சொல்லணும், இல்லை ஜெர்மன்லேயே சொல்லுங்க எல்லாமே, சரிங்களா? இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எந்த இதுவா இதுவா அப்படின்னு. சா பே சே டே ஏ எஃப் கே ஹா அப்படியே தான் நீங்கள் சொல்லணும். ஜெர்மன் ஆல்பபெட் தான் யூஸ் பண்ணணும். Er lernt in der Bibliothek. G. Super. Er besucht seine Oma. ரெண்டு பிக்சர்ஸ் தான் இருக்கு. ஓமானா கிராண்ட்மா. ஸோ அவங்க கிராண்ட்மாவே விசிட் பண்ணலாம். Khan frühstückt und liest Nachrichten. ஸோ Khan பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மெசேஜ் படிக்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்தது was marked Khan. One marked Khan was Holenzi Numeriaranzi photos. எழுதிலன்சி. ஸோ கான்ன்றவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வெறும் உங்களுக்கு சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அந்த சவுண்டு வச்சு அவர் என்ன வேலை பண்றாருன்றத வந்து எந்த போட்டோன்றதை நீங்க மார்க் பண்ணணும். போட்டோ 1 2 3 4 5 6 அப்படின்னு போடணும் ஆர்டர், சரிங்களா? ஸோ என்ன 16. என்ன போட்டோ? வெரி குட். பரவாயில்லையே. நெக்ஸ்ட்
எல்லா ஆப்ஷனும் சொல்லிடுவீங்களா? ம். சாப்பிட்றாரா பிரேக்ஃபாஸ்ட்டு? ம். ஸோ நெக்ஸ்ட். ம். ஓகே, ஒரு கொஸ்டின் அகைன் ப்ளே பண்றீங்களான்னு கேட்கறதுக்கு என்ன கேட்கணும்? தெரியலையா? யாருக்கு தெரியும்? சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ என்ன சொல்லணும்? நாக், ஐநாள், பிட். என்ஷூல்டிக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும். என்ஷூல்டிக்கும் நாக், ஐநாள், பிட் சொல்லுங்க. ம். அடுத்த தடவை நீங்க இப்படி சொன்னாதான் நான் ப்ளே பண்ணுவேன், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ம். எது? ஆ, ஜியா சொல்லணும். கே. கே. ஸோ டைப் பண்ற சத்தம் எல்லாம் கேட்டுச்சா? ஆ. எஸ். லிஸ்டிங். ம். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏவா ஆவா? ம். ஓகே, கடைசியில் இது ஒன்று தான் இருக்கு. இப்போ வந்து கான் என்ன பண்ணாருன்றது வந்து நீங்க எப்படி சொல்வீங்க? வாஸ் மார்க் கான், ஒன் மார்க் கான் வாஸ். நம்பர் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு பேராகிராஃபா எழுதணும்னா எப்படி எழுதுவோம்?
ஸோ இதுதான் பேராகிராஃப். ஸோ மார்கன் Dust kann, dann frühstückt und Nachrichten. Fährt in die Uni und lernt in der Bibliothek. Am Mittag geht in die Mensa. Am Nachmittag besucht seine Oma. Am Abend trifft Mari. ஸோ இப்படிதான் ஒரு பேராகிராஃபாக எழுதணும். நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க நோட் பண்ணிட்டே. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கங்க. இது நான் எது வரைக்கும் இது பண்ணியிருக்கேனோ செலக்ட் பண்ணியிருக்கேனோ அது வரைக்குமே நோட் பண்ணுங்க, அவ்வளோதான். நம்ம இன்னும் நோட் பண்ணலையா? ஒருவேளை மியூட் பண்ணி பேசுறீங்களா பாருங்க, எனக்கு எதுவுமே கேட்கல.
ஒன்லி இந்த 4 லைன் மட்டும்தான் எழுதணும். எழுதியாச்சா? எழுதியாச்சாமா? ஓகே. அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா was marked का नमसोन टाक फोरेंसी द स्केच பிளாக் உன் மார்க் கேரன்சி. ஸோ இது வந்து வீக் டேஸில் அவர் பண்ணது போட்டுரு. சண்டே என்ன பண்ணுறாருன்றது வந்து அவர் சொல்வார். ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் 1 2 3 4 மார்க் பண்ணணும். அவர் எதெல்லாம் சொல்கிறாரோ ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, தேர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் மார்க் பண்ணிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேளுங்க. மார்க் பண்ணீங்களா என்னென்ன பண்ணுறாருன்னு? எதுமா? ஃபூஸ்பால் ஸ்பீலன், அப்புறம் மிட்டாகெசன். ஓகே, அப்புறம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஜைட்டூங் லேசன் நான் இது சும்மா மீனிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆனால் இது எல்லாமே சொல்கிறாரான்னு கிடையாது. ஓகேங்களா? சிலது மட்டும்தான் சொல்கிறாரு. மீனிங்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஜைட்டூங் லேசன்னா ரீடிங் நியூஸ் பேப்பர். மிட்டர் ஃபேமிலி மிட்டாகெசன்னா மத்தியானத்தில் ஃபேமிலியோட சாப்பிடணும் லஞ்சு. லாங்கர் ஸ்லாஃபன் ஸ்லீப் லாங். ஃபுட்பால் ஸ்பீலன் ஃபுட்பால் கேம். ஃப்ரைண்டே ட்ரெஃபன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது. லேர்னன் படிக்கிறது. ஓமா பெசுக்கன் விசிட்டிங் கிராண்ட்மா. பிஸா எஸ்என் பிஸா சாப்பிடுறது. மேரி ட்ரெஃபன் மேரியை மீட் பண்ணுறது. இந்த சூப்பர் மார்க் கேயன் சூப்பர் மார்க் போகுது. இன்ஸ்கினோ கேயன் மூவி போகிறது. கம்ப்யூட்டர் ஆர்பைட்டன் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுது. ஸோ இது எல்லாமே சொல்லலை. அவர் சொன்னதே வந்து எத்தனை சொல்லியிருப்பாரு, ஒரு 4 5 6 சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அதை மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். மறுபடியும் நல்லா லிசன் பண்ணுங்க.
ம். சரி, இப்ப ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கீனோ சொன்னாங்க. அப்புறம் ஆனா எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்க 1, 2, 3, 4 மார்க் பண்ணணும். எதுக்கப்புறமா எது, எதுக்கப்புறமா எதுன்னு வரும்னு சொல்லணும் இல்லைங்களா? தெரியலையா? மிச்சாக் சொன்னாங்க. இங்க பாருங்க, நான் மறுபடியும் இப்ப பிரேக் பண்றேன். பிரேக் பண்ணி போடுறேன் நான். சோ இப்ப என்ன சொன்னாரு? லாங்கஸ்ட் லாஃபன் சொன்னாரா? இது 1 போட்டுக்கோங்க. ம். சோ மிச்சர் ஃபேமிலி ஜுமிட்டா கெசன் இது 2 போடுங்க. Fußballspielen 3. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லியிருக்காங்க. ஃபீலிக்ஸ் ஜாராவை மீட் பண்ண போறேன்னு. அது வந்து இது காமனா ஃப்ராய்ண்டே ட்ரெஃபன். ஸோ இது வந்து ஃபியர். ஸோ மரியோட ஸ்பசியர் வாக்கிங் போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வாக்கிங் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. மேபி இது போட்டுக்கலாம். மேரி ட்ரெஃபன் மேரிய மீட் பண்ண போறேன். டன்னா கெயின் மேரின் ஸ்கீனோ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி? இதுதான் நீங்க போடணும். இதை நோட் பண்ணுங்க. Am Sonntag schläft Kahn lang. ஸோ இது ஏன் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் நல்லா யோசிங்க. ஒவ்வொன்று எங்கே இருக்குது, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. Am Sonntag schläft Kahn lang. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தூங்குறாரு ரொம்ப நேரம். Dann isst er mit der Family zu Mittag. அதுக்கப்புறமா ஃபேமிலியோட சாப்பிட்றாரு மத்தியானம். Er spielt Fußball mit den Freunden im Park. பார்க்கில் வந்து ஃபுட்பால் விளையாடுறாரு ஃப்ரெண்ட்ஸோட. Am Nachmittag ஆஃப்டர்நூன் அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரிப் டர் ஃப்ரைண்டே இம் கேஃபே. கேஃபேல வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு. Am Abend geht er spazieren mit Mari und danach ins Kino. அதுக்கப்புறமா danachன்னா afterwards.
நோட் பண்ணிட்டு சீக்கிரமா சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சா? முடிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இதுதான் இப்போ எழுதியிருக்கோம். உந்திய டாக் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ நான் மார்னிங் மார்கன் ஸ்டிங்கே ஷைனன் கேஃபே und esse müsli mit Obst dann gehe ich ins Büro. ஸோ அது வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அது வீக் டேஸா வீக்கெண்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ தட் இஸ் nicht am Wochenende. ஸோ வீக்கெண்டில் வந்து ஆஃபீஸ் போக மாட்டோம் அப்படின்றதுனால அப்படி சொல்கிறாங்க. ஸோ கெஸ் பண்ணும், நீங்கள் ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டி சொன்னீங்கன்னா அது வீக்கெண்டா வீக் டேஸா அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து உங்களோட டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறீங்கன்னு எனி ஒரு ஒன் டே நீங்கள் எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியும்? ஓகே. இதை நோட் பண்ணிட்டு இது வந்து என்னை பற்றி இருக்கு, ஓகேவா? இதே மாதிரி உங்களை பற்றி நீங்கள் எழுதணும். Hallo, guten Tag. Ich möchte mich vorstellen. I would like to introduce myself. அப்படின்னு சொல்றதுக்கு ich möchte mich vorstellen. Ich heiße Gracie. Ich bin 35 Jahre alt. Ich bin Lehrerin von Beruf. நான் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும்னா உங்களோட ப்ரொஃபஷன் சொல்லலாம். இல்லை நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா ich arbeite by வந்து ஆஃபீஸ் நேம் சொல்லணும் இங்கே. அதுக்கப்புறமா என்னவா ஒர்க் பண்ணுறாங்க அந்த பொசிஷன் சொல்லணும் அல்ஸ். சரிங்களா? இல்லைன்னா நான் ஸ்டூடெண்ட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னா ich bin Studentin.
So ich bin Studentin und ich studiere. ஸோ நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ஒருவேளை பிஏ இங்கிலீஷ் பண்ணுறீங்கன்னா ஐ ஸ்டூடியரை பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை சொல்லணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஆனால் இது என்னோடது கிடையாது. ஓகேவா? Ich komme aus Chennai, das liegt in Indien, so that lies in India. Ich wohne in Ainavaram. Ich spreche English, Telugu und Tamil und ich lerne Deutsch. Meine Hobbys sind Lesen, Singen und Lernen. Das ist alles über mich. என்னை பற்றி இவ்வளோதான். That is all about me. Vielen Dank. நாளைக்கு வரும்போது நீங்கள் இது ரெடியாக வரணும். எல்லாருமே பேசணும். நோட் பண்ணிட்டீங்களா?